மேத்தமெட்டிக்ஸ் டாபிக்ல இருந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் டாபிக்ல இருந்து சம்ஸ் பண்ணலாம் பாருங்க. 6th sum, the velocity v and time t graph of a body in a straight line motion is shown in the figure. The point s is at 4.33 seconds. The total distance covered by the body in 6 seconds கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 4.33 சொல்லியிருக்காங்க. அப்போ 4.33 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4 + 1/3 போட்டுக்கலாம். அப்போ இங்கே எஸ்லேருந்து டி இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கலாம் பாருங்கள். இது வந்து இங்கே 4லேருந்து இது வரைக்கும் 2வா, 2லேருந்து இந்த பாயிண்ட் 1/3 டிஸ்டன்ஸ் கழிச்சிடணும். அப்போ என்ன வரும், இந்த டிஸ்டன்ஸ் எஸ் டு டி எவ்வளோ வரும்னா 2 - 1/3 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஷேடட் ஏரியா வந்து A1 ஏரியான்னு எடுத்துக்கலாம். இந்த ஷேடட் ஏரியா வந்து A2 ஏரியான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த A1 பாசிட்டிவ் எடுத்துக்கங்க ஏரியா, அதே மாதிரி A2வும் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த A1 ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரபீசியம் ஷேப்பில் இருக்கிறதுனால ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு, அதாவது ட்ரபீசியமுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு சம்மா பேரலல் சைடு இன்ட்டு ஹைட்டுன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து சம்மா பேரலல் சைடு போடணும் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 + 1/3 வந்துடும். இதுக்கு பேரலல் சைடு வந்து ஏபி லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள், 2 to 3 கொடுத்துருக்காங்க. சரி, இது 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவாப்பா? சரி, ஹைட் எவ்வளோ 4ன்னு இருக்குது. ஓகே, இதை வச்சு இப்போ சம் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏரியா A1 அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ட்ரபீசியமுடைய ஏரியா எடுத்துக்கலாம். ஆஃப் இன்ட்டு சம்மா பேரலல் சைடு. ஃபஸ்ட்டு பேஸ் எவ்வளோ சொன்னேன், 4 + 1/3. அதுக்கு பேரலல் சைடு வந்து 1 அப்படின்னு போட்டு இன்ட்டு ஹைட் எவ்வளோ பார்த்தோம், 4ன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 4 + 1/3. இங்கே வந்து பேரலல் சைடு வந்து 1, ஹைட் வந்து எவ்வளோ வருது, 4ன்னு வந்துருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2வும் இந்த 4ம் கட் பண்ணோம்னா இங்கே 2ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த 4 + 1/3 + 1, 4 + 1 வந்து 5, 5 + 1/3 இது எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், 16/3 வரும். அப்போ A1 = 16/3 × 2 கிடைக்குது. ஸோ எவ்வளோ வருது, 32/3ன்னு வந்துடுதுப்பா. அடுத்து ஏரியா 2 போகணும். நமக்கு ஏரியா 2 என்னது, இந்த ஏரியா வேணும். இந்த ஏரியா இது ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா A2 = ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், ½ இன்ட்டு பேஸ் எவ்வளோ பார்த்தோம், 2 - 1/3 அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து 2லேருந்து 1/3 கழிச்சிடணும். ஓகேவா? அப்போ 2 - 1/3 புரிஞ்சிருச்சு. ஓகே, இன்ட்டு ஹைட் எவ்வளோ வருது பாருங்கள். ஹைட் வந்து இந்த 2 இருக்குது, இது 2. ஓகேவா? அந்த ஹைட்டு 2ன்னு போட்டோம்னா 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்ப்பா. இந்த 2 போட்டோம்னா இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 - 1/3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/3. கரெக்டாக? 5/3. அப்போ வந்து ஏரியா 2 வந்து 5/3 வருது, ஏரியா 1 வந்து 32/3ன்னு வருது. இப்போ நமக்கு மொத்த டிஸ்டன்ஸ் வேணும். மொத்த டிஸ்டன்ஸுக்கு மொத்த ஏரியா A1ம் பாசிட்டிவ் எடுக்கணும். டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தானே, A1ம் பாசிட்டிவ் A2ம் பாசிட்டிவ். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டணும். அப்போ கூட்டினா A1 வந்து எவ்வளோ வந்துருக்கு, 32/3 + A2 வந்து 5/3, ஆக மொத்தம் 37/3ன்னு வருதுப்பா. அப்போ என்ன வருது சொல்லுங்கள், 37/3. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் போல பாருங்கள். தி ஸ்பீட் வெர்சஸ் டைம் கிராஃப் ஃபார் ஏ பார்ட்டிகிள் இஸ் ஷோன் இன் தி ஃபிகர். தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை தி பார்ட்டிகிள் டியூரிங் தி டைம் t = 0 to t = 5 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ t = 5 செகண்ட் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே 5 செகண்டில் வெலாசிட்டி 8ன்னு இருக்குது. இப்போ டிஸ்டன்ஸ் வேணும். டிஸ்டன்ஸ் வந்து ஏரியா ஆஃப் தி கிராஃப் தான் டிஸ்டன்ஸ். இந்த ஷேடட் ரீஜனுடைய ஏரியா தான் என்ன பண்ணும், ஏரியா ஆஃப் தி கிராஃப்னு எடுத்துக்கணும். இப்போது ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பேஸ் எவ்வளோ பாருங்கள், இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்கள், ஏரியாக்குள்ள ½ இன்ட்டு பேஸ் வந்து 5ன்னு போட்டு ஹைட் வந்து 8ன்னு போட்டுக்கலாம். இந்த 2வும் இந்த 8ம் கட் பண்ணால் 4 × 5 என்ன வருது பாருங்கப்பா. ஸோ 20 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ வந்து இது வந்து நியூமெரிக்கல் டைப் கொஷின். ஸோ இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 5 செகண்ட் எவ்வளோ வருது பாரு சொல்லுங்கள், 20 மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி டிஸ்டன்ஸ் x covered by a particle in one-dimensional motion varies with the time t as x² = ad² + 2bt + c. If the acceleration of the particle depends on x as x⁻⁻n, where n is an integer, the value of n is dash-ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதை வந்து நம்ம ஆக்சலரேஷன் வந்து ப்ரொபோர்ஷனல் டு x⁻⁻n கொண்டு வந்துட்டு n வேல்யூ கண்டுபிடிக்கணும்ப்பா. சரி, இப்போ பண்ணலாம் பாருங்கள்.
இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் 2bt ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு திருப்பி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx பை dt, அது வெலாசிட்டி v கிடச்சிரும். இந்த ஏடி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a இன்ட்டு டி ஸ்கொயர் பண்ணால் 2tன்னு கிடைக்குது. ப்ளஸ் 2bt பண்ணால் 2bன்னு கிடைக்குது. சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு வந்துடுது. ஸோ இப்போ இந்த டூ காமனாக கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு என்ன வருது பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு வி இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பின்னு கிடைக்குது. இது திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். சரிங்களா? யூவி மெத்தடில் எக்ஸு யூவி, எக்ஸை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன், இங்கே ஆக்சலரேஷன் நான் கேபிட்டல் லெட்டர் ஏன்னு எடுத்துக்கிறேன், என்ன ஆல்ரெடி ஒரு ஸ்மால் லெட்டர் ஏ இருக்குது. ப்ளஸ் இப்போ என்ன பண்ணலான்னா வந்து வியை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். வியை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது ஒரு வி வரும். அப்போ வி இன்ட்டு வி ஸ்கொயர் போட்டு ஏடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏன்னு கிடைக்குதுப்பா. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், ஏ மைனஸ் வி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து v இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பி பை எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த வியை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம்ப்பா. இங்கே எப்படி சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ வந்து எக்ஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் வி ஸ்கொயர் பிளேஸில் வி பிளேஸில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், ஏடி ப்ளஸ் பி பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படி போட்டுடலாம். இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்து என்ன வரும் சொல்லுங்கள், a into x square minus at plus b whole square divide by x square இருக்குது. அந்த x square இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா x cube வந்துடுது. ஓகேவா? a இப்படி வச்சுங்க. இங்கே கீழே x square இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா ஆல்ரெடி ஒரு x இருக்குனால x cube வந்துடுது. இப்போ x cube into a equal to a into x square என்ன கொடுத்துருக்காங்க, ad square plus 2bt plus c தானே கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போது ad square plus 2bt plus cன்னு போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணோம், இங்கே ஏடி ப்ளஸ் பி இருக்குப்பா, இங்கே ப்ளஸ் இருக்குது. சரியா? இது வந்து ஏடி ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ மைனஸ் ஏடி ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுங்க. இப்போ இந்த ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2abT ப்ளஸ் ஏசி. கரெக்டாக? அப்படி வருது. இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இது ஸ்கொயர் பண்ணிடுங்க. மைனஸ் ஏடி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர், அதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, மைனஸ் என்ன வரும், இங்கே பி ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா? பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ என்ன வரும், மைனஸ் 2at பின்னு வந்துடுது. இப்போ எதை கட் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் கேன்சல், 2abT கேன்சல். அப்போ என்ன இருக்குது, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. கரெக்டுங்களா? சரி, அப்படின்னா எக்ஸ் கியூப் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வருது. இப்போ இந்த எக்ஸ் கியூப் கீழே வந்துடும். இந்த ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். அப்போ ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப் வருதா. இது வந்து கான்ஸ்டன்ட் வச்சுருந்தோம். அப்போ ப்ரொபோஷனல் டு எக்ஸ் பவர் மைனஸ் 3. அப்போ வந்து நமக்கு வந்து பாருங்கள், இங்கே எக்ஸ் பவர் மைனஸ் n தானே சொல்லியிருக்காங்க. அப்போ n பிளேஸில் என்ன வந்திருக்கு, ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் n பிளேஸில் 3 வந்திருக்குப்பா. ஸோ ஆன்சர் வந்து n இஸ் ஈக்குவல் டு 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். Next question பாருங்க. A bullet of mass 20 gram has an initial speed of 1 meter per second. Just before it starts penetrating a mud wall of thickness 20 centimeter, if the ball offers a mean resistance of 2.5 into 10 power minus 2 Newton, the speed of the bullet after emerging from the other side is close to dash னு கேட்டிருக்காங்கப்பா. இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as ஃபார்முலா தெரியும். ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் பை மாஸ். ஸோ ஃபோர்ஸ் பை மாஸ் இன்ட்டு எஸ்ன்னு போட்டுடலாம். வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர், யூ எவ்வளோ கொடுத்தாங்க, 1 கொடுத்தாங்க. ஸோ 1 ஸ்கொயர் 1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, 2.5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 கொடுத்தாங்க. டிவைட் பை மாஸ், மாஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, 20 கிராம். ஸோ 20 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 கிலோகிராம் மாற்றிட்டு எஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, 20 சென்டிமீட்டர், 20 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 மீட்டர்னு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2வும் இந்த 20 கேன்சல் பண்ணால் 10, இந்த 10ம் 10 பவர் மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் 10 பவர் மைனஸ் 2 வரும். இங்கே கீழே 10 பவர் மைனஸ் 2, மேலே 10 பவர் மைனஸ் 2 கேன்சல்ப்பா. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ வந்து வி ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்னப்பா இருக்குது 2.5, இங்கே என்ன இருக்குது 20 இருக்குது. ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் 50 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 கிடைக்குது. இப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 1, இந்த 50 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 வந்து 0.5பா. ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.5. இந்த 0.5 ஆல்மோஸ்ட் நம்ம நியர்லி 0.49 அப்படின்னு அஸ்யூம் பண்ணி வச்சுருந்தோம்னா
V square equal to 0.49, approximately V square directly proportional to 0.49 வச்சோம். இது ரூட் எடுத்தா V square, அதாவது ரூட் எடுத்துட்டோம்னா V equal to 0.7 அப்படின்னு கிடைக்கும்பா. 0.7 மீட்டர் பர் செகண்ட். ஸோ தட் 0.7 மீட்டர் பர் செகண்ட் வந்து கரெக்டான ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The position of a particle as a function of time t is given by x is equal to at plus bt square minus ct cube, where a, b and c are constant. When the particle attains zero acceleration, then its velocity will be கேட்டிருக்காங்க. இப்போ வந்து x is equal to என்ன கொடுத்தாங்க? at plus bt square minus ct cube கொடுத்துருக்காங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைக்கிறது velocity. velocity equal to at டிஃபரன்ஷியேட் பண்ணால் a plus bt square டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2bt minus ct cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3ct square. இதுதான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், velocity equation. இந்த ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆக்சலரேஷன் a equal to என்ன பண்ணலாம்? இங்கே a இருக்குதுனால அது கேபிட்டல் a போட்டுக்கிறேன். ஆக்சலரேஷனுக்கு a டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, 2bt டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2b மைனஸ் 3ct ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6ct அப்படி வரும். இதுதான் ஆக்சலரேஷன் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க. இப்போ வந்து ஆக்சலரேஷன் 0 இருக்கும்போது தான் நமக்கு வெலாசிட்டி எவ்வளோ கேட்டாங்க. அப்போ ஆக்சலரேஷன் 0 வரணும்னா 2b மைனஸ் 6ct ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா 6ct ஈக்குவல் டு 2b வருதா? அப்போது வந்து ct ஈக்குவல் என்ன ஆயிரும்? 2b பை 6c வரும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா அங்கே 3 வந்துடுது. அப்படின்னா டைம் t இஸ் ஈக்குவல் டு b பை 3c டைமில் தான் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணணும்ப்பா. இந்த டைமை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். அப்போது v இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 2bt, t எவ்வளோ? b பை 3cன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் 3 இன்ட்டு c இன்ட்டு t ஸ்கொயர். t ஸ்கொயர் எவ்வளோ? b ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர் c ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 3யும் இந்த 3 ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே சியும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுவோம்ப்பா. அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடுது? உங்களுக்கு இங்கே 1 டைம்ஸ் ஆஃப் b ஸ்கொயர் பை 3c ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 2 டைம்ஸ் ஆஃப் b ஸ்கொயர் பை 3c இருக்குது. அப்போது v இஸ் ஈக்குவல் டு இந்த 2 டைமில் 1 டைம் கழிச்சிங்கன்னா a ப்ளஸ்ஸு நமக்கு ஒரு டைம் தான் வரும், b ஸ்கொயர் பை 3c அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் எந்த ஆன்சர் கரெக்டு பாருங்கள்? செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா.